கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பாக விசுவாசிகளுக்கு முன்பாக எங்களையும் கூட ஒரு சாட்சியாக இருந்திரும். கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பயங்கரமான கஷ்டங்கள், போராட்டங்கள், வியாதிகள் வந்தது போதிலும் கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்து எங்களை கர்த்தர் ஒரு சாட்சியாக நிறுத்திருக்காரு. அது மட்டுமல்ல, பாஸ்டர் கொஞ்சம் டைம் சுருக்கமாக சொன்னாலும், ஆனாலும் எங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனாலும் என் மருமகளுக்கு ஹாஸ்டலில் பேர்காலத்துக்கு வச்சுருக்கும்போது திடீர்னு நல்லா இருந்த சமயத்துலேயும் கூட திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி பிச்சு போல் வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் ரொம்ப கூடுதலாக இருந்துச்சு. நானும் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே இவ்வளோ கூட்டிகிட்டு போய் ஐசியில் கொண்டு வச்சுருந்தாங்க. என்னத்துக்கு ஓடி போகிறாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அந்த இடத்துல ஆண்டவரே எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் அந்த கண்ணு திறக்கலை. இந்த வயிறு மட்டும்தான் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் ஆடுச்சு. அப்போ நான் நினச்சேன், நீங்கள் கொடுத்தது ஆண்டவரே, நான் கேட்டு வாங்கினேன் உங்ககிட்ட. ஆனாலும் இந்த நேரத்தில் எல்லோரும் சொல்லுதாங்க, அவங்க வீட்டுக்காரனை கூப்பிடுங்க, வீட்டுக்காரனை எங்கே நீங்கள் பக்கத்துலேயே வாங்கம்மான்னு. எங்கேருந்து அவ்வளோ டாக்டர் வந்தாங்கன்னு தெரியல. அவ்வளோ டாக்டர் மாதிரி சுற்றிலும் நிற்காங்க. நான் என்ன செஞ்சேன், நான் யாரையுமே நான் பார்க்கல. ஒவ்வொரு டாக்டர் மாராக கையை பிடிச்சி கேட்டேன், சார் எங்கள் மருமகளுக்கு என்னாச்சு சொல்லுங்கள், மருமகளுக்கு என்னாச்சு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க இப்போ சொல்ல முடியாது, கொஞ்சம் நேரம் கழித்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நான் என்ன செய்ய, அந்த பக்கம் ஓடுது இந்த பக்கம் ஓடுது, பின்னுக்கிட்ட சொல்லலை. சொன்னால் மனசு கஷ்டமாகும், நான் சொல்லவே இல்லை. எல்லோரும் இப்போ தான் நம்ம சிரிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்போ பண்ணி அழுதுகிட்டு வரியேன்னு சொன்னாங்க. நான் நினச்சேன், எடுத்துட்டார் போல் ஆண்டவர், இதை பார்க்கறதுக்கு என்னால் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் ஓடி வந்துட்டேன். டாக்டர்லாம் கூப்பிட்டாங்க, வாங்க நீங்கள் பக்கத்துலேயே நின்றுங்க அப்படின்னு. இருந்தாலும் நான் என்ன நினச்சேன், இந்த சார் சிஸ்டர் மார்க்கிட்ட கேட்குதான், எல்லாருக்கிட்டையும் கைப்பிடிச்சி கேட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் நினச்சேன், ஆண்டவரால் கூடாதது ஒன்று இல்லை, அது ஆண்டவர் கொடுத்த பிள்ளை. அதனால் நம்ம அந்த டாக்டர் முன்னாடியே நான் தலையில் கை வச்சு, ஆண்டவரே நீங்கள் என்ன எடுத்துக்கோங்க, அந்த மகளுக்கு ஜீவனே கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி டாக்டர் மாதிரிலாம் பார்த்தாங்க. இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்ன கன்னத்தெல்லாம் அடித்து பார்த்தாங்க. ஒரு அணக்கமே ஒன்றுமே இல்லை. நான் கால் மாட்டில் உட்காந்துட்டேன். கால் மாட்டில் உட்காந்து காலை தொட்டு பார்த்தா கால் ஐஸில் வச்ச போல் இருக்குது. இந்த நெஞ்சில் மட்டும்தான் லைட்டாக சூடு இருக்குது. கன்னத்தில் தட்டி பார்த்தா ஒரு அணக்கமும் இல்லை. நான் நினச்சேன், நான் என் ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு போல் அப்படின்னு நினச்சேன். இருந்தாலும் எனக்கு தெரியும், எல்லோரும் எங்கள் மருமகளுக்கு வேண்டி ஜெபம் பண்ணுவாங்க, என் பிள்ளைக்கு வேண்டி ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாருன்னு சொல்லி நினச்சி கால் மட்டிலே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். 3 மணி வரைக்கும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணி அழுதுகிட்டே இருந்தேன். நானும் கர்த்தர் ஒரு 3 மணி இருக்கும். நான் கன்னத்தில் தலையில் கை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியாக ஒழுகிச்சு. எம்மான கூப்பிட்டேன், என்னன்னு சொல்லி ஆன்னு சொல்லி சவுண்டு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு எனக்கு உயிரே வந்துச்சு. என் ஆண்டவர் அந்த இடத்துல வெக்கப்பட்டு போகாமல் மகளுக்கு ஜீவனை கொடுத்தார். நான் ஏன் எது சொல்லுதம்னா, மரணத்திலிருந்து காத்து ஆண்டவர் ஜீவனை கொடுத்துருக்கார். எங்களை சாட்சியாகவும் நிறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லை, குழந்தைக்கும் கூட அந்த டாக்டர் நேரடியாக சொல்லிட்டாரு, தண்ணி இல்லைம்மா அந்த குழந்தை பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நானும் நாங்கள் 2 பேரும் சொன்னோம், உலக டாக்டர் கைவிட்டாங்க, பரம டாக்டர் கைவிட மாட்டாருன்னு சொன்னோம். அதிலிருந்தும் சுகத்தோடு அந்த மகனை எங்களுக்கு கொடுத்தார். அதுக்கு அவருக்கு நன்றி. இருந்தாலும் என் மகனையும் கூட ஒரு அந்த மகனையும் கூட அந்த கரண்டு ஷாக் அது அடிபட்டுச்சு. அதிலிருந்தும் ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். 3 பேத்துக்கும் ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு கொடாபடி ஸ்தோத்திரம். சிறிய சாட்சி.